ஒரு சில வாழ்க்கையில் அமைப்புகளில் செகண்ட் மேரேஜ் அமைப்பு வந்துடுதுங்க. அப்போ நம்மளோட ஜாதக அமைப்பில் ஏன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் வருது, முதல் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை அப்படின்ற விஷயம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஜாதக அமைப்பில் லக்ன ராசி அமைப்புகளுக்கு 3ஆம் அதிபதி ஜாதகத்தில் சனி செவ்வாய் அமைப்புகள் உட்காந்து பாதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ அந்த 3ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் மேரேஜ் அமைப்புகளில் ஒரு லவ் அமைப்புகள் வந்து கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம், அல்லது மேரேஜ் ஆகியும் உடனே உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் வலுத்து உச்சமாக அங்கே ஒரு கிரகம் போய் உட்காந்துருக்கும். அப்படின்னாலே என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது 2ஆம் திருமணத்துக்கான அமைப்பு அவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது. அதை கவனமாக நம்ம பார்க்கணும். அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாதக அமைப்பில் 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டு, இன்னொருத்தவங்களுக்கு 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா வலுவாக வலுத்து ஒரு நல்ல ஆட்சி உச்ச நிலையில் இருக்கும். அப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி செகண்ட் மேரேஜும் இருக்கும், இருதார அமைப்புகளும் வந்துடும். அப்போ அதில் நீங்கள் கவனமாக ஜாதகத்தை பார்த்து மேட்ச் பண்ணிக்கணும். அப்போ முதல் மேரேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் மேரேஜில் நல்லா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 16ஆம் இடம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு 3ஆம் இடம் நல்லாவே 2 பேருக்கும் சூப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நிரந்தர நல்ல ஒரு மேரேஜ் வாழ்க்கையில் லைஃப்பில் நல்லாவே இருக்கும். செகண்ட் மேரேஜ் அப்படின்றது 3ஆம் இடத்தை விட 11ஆம் அதிபதி ஆட்சி உச்ச வலு பெறும்போது அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அமைப்புகள் அதிகப்படியாக வருது.